நம்ம சஞ்சனு வந்து பி ரேங்க் டஞ்சனுக்கு போயிருந்திருப்பாரு. பயங்கரமா பவர் லெவல் அப் பண்ணிட்டு போயிருப்பாருங்க. அங்க வந்து அந்த டஞ்சனுக்கு போயிட்டு 3 வழி பிரியும். அந்த 3 வழியில ஒரு வழிய மட்டும் நம்ம சஞ்சனு வந்து பார்த்துருப்பாரு. பார்த்துட்டு அந்த வழியில போயிருப்பாரு. மிச்சம் 2 வழியில வந்து ஹண்டர்ஸ் கூட வந்தவங்களாம் போயிருப்பாங்க. அங்க ஒருத்தன் வந்து நம்ம மொறச்சு ஒருத்தன் பார்த்துருப்பான் பைத்தியக்காரன் மாதிரி. அதோட நம்ம 3வது பார்ட் வந்து முடிச்சிருந்திருப்போம். வெல்கம் டு மிஸ் பைடி ஈவினிங் சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட வீடியோ போட்டு ஒரு 7 நாள் ஆச்சு. இப்போதான் நம்ம வீடியோ போடுறோம். சரி, நம்மளுக்கு ஒரு புது பவர் வந்திருக்குங்க. அதை வந்து எக்யூப் பண்ணிப்போம் ஃபர்ஸ்ட்டு. ஓகே, எக்யூப் பண்ணியாச்சு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எதிரே பார்க்கல, போன டென்ஷனில் இருக்கவங்களா திரும்பி இதுலேயே வந்திருக்காங்களே அப்படின்னு நம்ம சாங்க்கு வந்து பார்க்குறாப்புல. நம்ம சாங் வந்து சொல்கிறாரு, நான் முதல் முறையாக இந்த டென்ஷனுக்கு வர்றது இதே கடைசி தடவையாக இருக்கும் அப்படின்ட்டு. அவர் வந்து ரிட்டையர் ஆகலாம் மாதிரி யோசிச்சுட்டு இருக்காருங்க. ஏன்னா அந்த டஞ்சனில் இருக்குது இன்னும் அவரால் மறக்க முடிய மாட்டேங்குது. அதனால் ஏன்னா சம்பவம் அப்படி. கடைசியாக நான் அந்த டஞ்சன் போனப்போ சரி கடைசியில் நான் இப்போ தான் வரேன் அப்படின்னு இன்னும் அந்த போன டஞ்சனில் நடந்து இன்னும் அவங்களால மறக்க முடிய மாட்டேங்குது அந்த அக்காவால். சிட்டியில் நடக்கிற அந்த டஞ்சன் பிரேக்கை பற்றி தான் நீங்கள் சொல்கிறீங்களா? நல்லாவே அதை கையாண்டிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இதுதான் நிஜமான தகவல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது கொஞ்சம் சஸ்பீசியஸாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கூட்டத்தில் ஒருத்தர் வந்து ஸ்வாடை வந்து தூக்கி எறிஞ்சாரு. அதை எனக்கு தெரிஞ்சு நம்ம சஞ்சினுவை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டஞ்சன் வந்து பிரேக் ஆச்சு. யார் வந்து அந்த ஸ்வாடை வந்து தூக்கி எறிஞ்சா அப்படின்ற மாதிரி நம்ம சாங் வந்து கேட்குறாரு. அந்த ஸ்வாடு யார் எரிஞ்சாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த ஆள் டக்குன்னு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சஞ்சனு பார்த்து தான் சொல்கிறாங்க. நம்ம சாங் வந்து யோசிக்கிறாரு, ஒரு பெரிய மாஸ்டரே கொண்டுட்டு அந்த பணத்துக்கு ஆசைப்படாமல் ஒருத்தர் வந்து, அதாவது நம்ம சஞ்சனு பார்த்து தான் சொல்கிறாங்க. அதாவது ஒரே ஸ்ட்ரைக்கில் வந்து அந்த பாஸை வந்து முடிச்சிருப்பாரு அனிமியில். அதுதான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளோட சஞ்சனு வந்து இப்போ ஓவர் பவராக இருக்காரு. அதனால நம்ம வந்து ஒரே ஸ்ட்ரைக்கில் வந்து இப்போ டி ரேங்க் மாஸ்டர் நம்மளால டக்குனே நம்மளால கொல்ல முடியுங்க. நம்மகிட்ட அந்தளவு பவர் இருக்கு. இப்போதைக்கு ஒரு கரண்ட் பவர் இருக்குன்னா நம்மகிட்ட ஒரு எஸ் ரேங்க் அந்த அளவு நம்மகிட்ட பவர் இருக்குங்க. எப்படி நான் சொல்றேன்னா, நம்ம கூட ஒரு எஸ் ரேங்க் நம்ம வச்சிருப்போம். இப்போ நம்மளுமே கிட்டத்தட்ட ஒரு எஸ் ரேங்க் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அந்த அளவு நம்ம பவர் பொசஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்மளுக்கு எல்லா மாஸ்டருமே நம்மளுக்கு ஈஸியாக தாங்க இருக்கும். இன்னுமே ஆனால் பத்தாது, இன்னும் பவர் அதிகமாக வேணுங்க. அப்போதான் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இன்னும் பவர்ஃபுல்லான மாஸ்டர்லாம் வரப்போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் இந்த கதையை உங்களுக்கு புரியாது. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதில் இருக்கிற ஆக்ஷன்லாம் செம்மையாக இருக்கும். இதுக்கு மேலே இருக்கிற சாப்டர் தான் ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க. அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா இது உங்களுக்கு இன்னொரு ஒரு சர்ப்ரைஸான ஒரு ஃபைட் இருக்குது. அது எக்ரீஸ் ஃபைட்டு தான். அது மட்டும் போட்டோன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம லெவலப் ஆகிட்டோம். ஓகே, யாரோ கத்துற மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. சஞ்சனு வந்து சொல்கிறாரு, சார் நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்ட்டு. ஜஸ்ட் மிஸ்ஸு கொஞ்சம் இருந்தால் அந்த அக்கா மேலே குத்திருப்பான் பைத்தியக்காரனாட்ட. ஓ, நீ வேகமாக தான் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் இவன். இப்போ நான் உங்களுக்கான ஒரு புது கதையை கட்டணும் போலையே அப்படின்ற மாதிரி இவன் யோசிக்கிறான். எப்படி தான் இருந்தாலும் நான் உங்களுக்கு கொலை தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அங்கே பாருங்கள் பின்னாடி எத்தனை பேர் இது பண்ணி வச்சுருக்கான்ட்டு. சஞ்சனு வந்து பார்க்குறாரு. சஞ்சனு வந்து சொல்கிறாரு, மிஸ்டர் கிம் அப்படின்ட்டு. Why are you a hunter? Daddy, does that mean you're stronger than the other dads? Only 1 in 5,000 hunters is D rank or higher. I know that I am my family's only husband and father. So, I can't die. ஏன், எதனால, ஏன் இப்படி பண்ணீங்க கிம்முக்கு அப்படின்ட்டு நம்ம சஞ்சனு வந்து கேட்குறாரு. ஏங்க இவன் யாருங்க, இவன் பைத்தியக்காரனாட்ட பேசிகிட்டு இருக்கான். நேச்சுரல் டிசாஸ்டர் என்னென்னமோ வளரிட்டு இருக்கான். ஏங்க இவன் எதுவும் பெருசாக பிளான் போடுற மாதிரி இருக்கு. ஓ, எனக்கு இப்போதான் ஒரு ஐடியா வந்தது அப்படின்னு இவன் சொல்கிறான். இவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 கைதியை வந்து தப்பிக்க பார்த்தாங்க. நான் உங்களை மாதிரி வீக்கான ஆளுங்க கூட தான் சண்டை போட பார்த்தாங்க, டார்கெட் வச்சுருந்தாங்க. ஆனால் என்னை வந்து பின்னாடி வந்து அந்த லீடரை வந்து குத்த பார்த்தான் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். இவன் ஏதோ பிளான் பண்ணுறாங்க. ஆனால் நான் ஒரு பி ரேங்க் ஹண்டர்னால அவங்களுக்கும் எனக்கும் ஒரு மேட்சே இல்லை அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். எல்லாருமே இதை நம்பிடுவாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதாவது நம்மளை கொல்ல பார்க்குறாங்க அதுதான். ஏன்னா டஞ்சனுக்குள்ளே வந்து எந்த கேமராவுமே கிடையாது. அதுவும் இல்லாமல் டஞ்சனும் மாறிக்கிட்டே இருக்குங்க. அதனால யாருக்குமே இது தெரியாது. நம்ம சஞ்சனு வந்து ஒன்று சொல்கிறாரு, நீ ரொம்ப கேவலமானவடா அப்படின்ட்டு. சாங் வந்து சஞ்சனுவை பார்த்து சொல்கிறாரு, நீ கொஞ்சம் பொறுமையாரு, அவனை தோக்கடிக்க முடியாது அப்படின்ட்டு. சாங் வந்து சொல்கிறாரு, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு.
என்னோட எதிரி வந்து பி ரேங்க்கு, நான் வந்து சி ரேங்க்கு, அவனை தோக்கடிக்கிற அளவு என்கிட்ட வந்து பவர் இல்லையே அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. ஆனால் இவனோட எல்லா அட்டாக்குமே வீக்காக தான் இருக்கும். இவன் ஒரு கொலகாரன், என்னோட ஒரே ஒரு மந்திரத்தை வச்சாதான் நான் அது இவனை போட்டு தள்ளிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்பல, ஏன்னா இவர் மேஜிக் டைப்புங்க அதுதான். ஜூயி எனக்கு பவர் ஏத்து அப்படின்ற மாதிரி சாங் சொல்றாரு. என்னதான் ஒரு மந்திரவாதிக்கு சக்தி இருந்தாலும் அவங்களோட ஆற்றல் மட்டும்தான் அது குறைக்குது அப்படின்ற மாதிரி சாங் வந்து சொல்றாரு. ஆனா ஆனா இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி சாங் சொல்றாரு. முடிஞ்ச அளவு இவனை சமாளிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சாங் வந்து நினைக்கிறாரு. சாங் வந்து சொல்றாரு நான் ஒரு பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் அப்படின்ட்டு. மேஜிக் யூஸ் பண்றவங்கலாம் கொலகாரங்களுக்கு ஈக்குவலாக வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பைத்தியக்காரனாட்ட. சாங் வந்து சொல்றாரு நான் நல்ல வேளை ஸ்வாட் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு. நீ கடைசியில் மந்திரவாதி தான், ஸ்வாடை வச்சுட்டு நீ என்ன பண்ண போற, அதுவும் இல்லாமல் உன் உடம்பு ரொம்ப வீக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். நீ வந்து மேஜிக் டைப் தானே, எப்படி ஸ்வாடை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். நீங்க எனக்கு ஈக்குவலாக சண்டை போட முடியுமா அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான். ஓகேங்க 1v1 ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடா என்ன இப்படி பண்ணிட்டான், ஒரே ஸ்ட்ரைக்லயே கீழே விழுந்துட்டாரு. இவன் வேற பக்கத்துல வந்துகிட்டு இருக்கான். I rank higher than இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலங்களேங்க. this quick. என்னடா பண்ண போற, நல்ல வேலைங்க ஒரு ஸ்பெல்ல வேற போட்டாரு. ஓகே அவன் அழிஞ்சிட்டான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அவன் பின்னாடி வந்து நிக்கிறான். Sly old ஏய் என்னடா பண்ண பாக்குற, என்னங்க நல்ல வேலைங்க சஞ்சுன்னு வந்துட்டாரு குறுக்கால. திரும்பி நீ அப்படின்ற மாதிரி பாக்குறான். நீ யாரா அப்படின்ற மாதிரி இவன் கேக்குறாங்க. நான் வந்து சஞ்சுனு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஈராங்க் ஹண்டர் மாசா சொல்றாருங்க. நீ ஒரு ஹீரேங்க்னு அப்படின்னு சொல்றியா அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான். ஆமா அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். ஓ இவ்வளோ நேரம் நீ உன்னோட ஸ்கில் எல்லாம் மறைச்சு வச்சிருக்கியான்ற மாதிரி இவன் கேட்குறான். What did you அவனை பார்த்து சஞ்சுனு வந்து கேட்குறாரு ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு. உன்னோட பார்வை பயங்கரமா இருக்கு, எனக்கும் சில காரணம் இருக்கு அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். ரொம்ப சஞ்சுனு வந்து ரொம்ப டென்ஷன்ல இருக்காரு. இவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த 3 பேர் நான் கொலை பண்றதுக்காக தான் வந்தேன், அந்த பொண்ணோட அப்பா தான் என்னை வந்து கொலை பண்ண சொன்னாரு, எப்படி இப்படி இவ்வளோ பெரிய அநீதி நடக்க போது என்னால சும்மா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். சூழ்நிலை இப்போதைக்கு சரியில்லை, இப்போதைக்கு நீ மட்டும் போயிரு, நான் உன்னை உயிரோட விட்டுறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அவன் சஞ்சனு வந்து சொல்றாரு சரி அப்படின்ட்டு. ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா எனக்கு ஒரு பாட கத்து தர மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். சஞ்சனு வந்து இப்போ இவனுக்கும் நம்மளுக்கு தான் வந்து சண்டை இருக்கு. இப்போ நம்ம தான் வந்து கொஞ்சம் லீடிங்கில் இருக்கோம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நம்ம ஏ டு எஸ் ரேங்க் கிட்ட வந்திருப்போங்க. doesn't matter whether அந்த அளவு நம்ம பவர்ஃபுல்லாக ஆகிட்டோம். ஒவ்வொரு அடி இடி மாதிரி அவன் தலையிலேயே விடுவதுங்க பயங்கரமாக. அவ்வளோதான், கீழே ஒரு தரையில் ஒரு அடி. என்னங்க ஒரு புது புது பவர்லாம் யூஸ் பண்ணுறான். நம்ம விட மாட்டோம், முடிஞ்சளவு நம்ம டாச் பண்ணி போக வேண்டியதான். டாச் பண்ணாலும் வந்து அடிக்கிறான், என்ன பவருங்க இது. ஓகே இப்போ வந்து இவனை ஃபஸ்ட்டு அடித்து போட்டுற வேண்டியதுதான். ஏன்னா அவ்வளோதான், கொஞ்சோண்டு தான் அவனோட ஹெல்த்து. அவ்வளோதாங்க முடிச்சாச்சு இவன் கதையை. ஓகே நம்மளுக்கு லெவல் ஏறி இருக்கா. ஓகேங்க இவன் கதையும் முடிச்சாச்சு. இவங்ககிட்ட இருந்து ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது பவர் இருக்கா. ஓகேங்க அவனோட ஸ்பெஷலான ஒரு பவர் கிடச்சிருக்கு. ஓகே இந்த பேனல் நீங்களே பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் பேசல, நீங்களே பாருங்கள். what's going on? What the blinding darkness? Could this be a shadow? Who are you? Hunters have witnessed countless deaths and have taken many lives. I've lost, so I'll die. It's the natural order of things. What's your deal? I'd like to know the answer to that too. Keeping secrets ain't that great either. Say I'm a hunter that improves with every battle. How much stronger do you think I'll get? Your shadow is tethered to the darkness itself. You'll become as strong as the darkness is deep. I'm much more powerful. சஞ்சனு வந்து யோசிக்கிறாரு, முன்னதை விட நான் ரொம்ப பலசாலி ஆகிட்டேன்ட்டு எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்ற மாதிரி இவர் நினைக்கிறாருங்க. நான் என்னதான் பலசாலி ஆனாலும் ஏதோ ஒன்று என்கிட்ட இருந்து போகிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சஞ்சனு யோசிக்கிறாரு.
ஜீனா வந்து சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு. நீங்கள் மட்டும் இல்லை நாங்கள் எப்பயோ இருந்திருப்போம் அப்படின்னு வந்து சாங் வந்து சஞ்சனுவை பார்த்து சொல்கிறாங்க. சஞ்சனு சொல்கிறாரு நீங்கள் போங்க நான் இந்த டஞ்சனை கிளியர் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு. சாங் வந்து சஞ்சனுவை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் தனியாகவா போகிறீங்க அப்படின்ட்டு. உங்களோட திறமையை பார்த்தோன்னே நானும் தடுக்க மாட்டேன் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு சாங்கு. ஜூயோ வந்து சொல்கிறாங்க நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம் டஞ்சனுக்கு வெளியே சேஃபாக வாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. I can obtain a skill. நம்ம சஞ்சனு வந்து யோசிக்கிறாரு அவன் யூஸ் பண்ண ஸ்கில் என்னால் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. நம்மளுக்கு வந்து நைட் லார்ட் அப்படின்னு ஒரு டைட்டில் கிடச்சிருக்குங்க. ஓகே நம்ம இதுதான் இந்த வீடியோட ஸ்பெஷலான ஒரு விஷயமே இதுதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி எடுக்க போகிறோம் ஓகேங்களா. எப்படியே கடைசியில் இந்த ஃபார்ம் நம்ம எடுக்க போகிறோங்க. நைட் லார்ட் இருக்குல்ல இது எனக்கு பிடிச்ச ஒரு பவரே ஏன்னு உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் தெரியும். ஓகே நம்ம ஹீரோவுக்கு வந்து ரொம்ப தலைவலிக்குதுங்க நம்ம சஞ்சனுவுக்கு. எங்கங்க ஒரு நிழல் மட்டும் தனியாக போகுது. என்னங்க நம்மளைய மாதிரியே இருக்கான் பார்க்கறதுக்கு. இப்போ என்னங்க இவன் கூடயா சண்டை போடணும்? என்னங்க இவன் பவரே ஓவர் பவர் மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. ஓகே அவங்க தூரத்துலேருந்து வந்துட்டு இருக்கான் பாருங்க. ஓகே நம்ம ஒரு அட்டாக்கு போட்டு விடுவோம். நம்மகிட்ட நல்ல வேலை நான் எஸ் ரேங்க்கான வெப்பன்லாம் வச்சுருக்கனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் போட்டு அடின்னு போட்டு அடிக்கிறான். இவனும் பவர்ஃபுல்லாக தான் இருக்காங்க. முன்ன சண்டை போட்டவன் கூட பி ரேங்க் இவன் அதோட ஹையர் லெவலில் இருப்பான்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இவனோட சண்டை போடுற அந்த ஸ்கில்லு எல்லாமே பார்க்கறது ரொம்ப ஹையாக இருக்கு. ஓகே முடிஞ்சளவு நான் டாஜ் பண்ணி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே அவ்வளோதான் போட்டாச்சுங்க. அவ்வளோதாங்க முடிச்சாச்சு. வேற லெவலில் நம்ம ஒரு வெறித்தனமான ஒரு ஃபார்ம் எடுக்க போகிறோம். ஓகே பாருங்க சீனாக மேலே பறக்கிறாப்புல. ஓகேங்க நம்மளுக்கு அந்த ஸ்கில்லு வந்து நிறைய ஸ்கில்லு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா நம்மளால் 2 வெப்பன் இனிமேல் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி ஒரே வெப்பன் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ 2 வெப்பன். ஓகேங்க இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம சந்திப்போம். மறக்காமல் சேனலுக்கு லைக்கு சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா சி யூ பை பாய்.